இன்றைக்கி சூப்பரான டேஸ்ட்டில் சவ்வரிசி சேமியா பாயசம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. இதுக்கு ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேங்க. அதை ஃபாலோ பண்ணிங்கனாலே அட்டகாசமாக இருக்குங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டி3 சேனல். இன்றைக்கி சவ்வரிசி பாயாசம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்குங்க. ஸோ இந்த சவ்வரிசி பாயாசம் செய்கிறதுக்கு 100 கிராம் சவ்வரிசி எடுத்துருக்கேங்க. அந்த சவ்வரிசியை வந்து இதில் போட்டுடலாம். ஸோ ஆல்ரெடி நான் வந்து ஒரு பானையில் வந்து தண்ணி கொதிக்க வச்சுருக்கேங்க. இப்போ அதில் போட்டுடலாம். போட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். சவ்வரிசி வந்து நல்லா வேகட்டுங்க. நமக்கு சவ்வரிசி வந்து நல்லா வந்துருச்சுங்க. இப்போ நம்ம வந்து சேமியா வந்து வறுத்து எடுத்துடலாம். இப்போ சேமியா வறுக்கிறதுக்காக ஒரு கடாயில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து பெரிய ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் வந்து நெய் ஊற்றிருக்கேங்க. ஸோ இந்த 1 ஸ்பூன் நெய்யில் வந்து ஃபஸ்ட்டு வந்து முந்திரி திராட்சையை நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாங்க. வறுத்து எடுத்துகிட்டு அப்படியே அந்த நெய்யில் வந்து நம்ம வந்து சேமியாவும் வறுத்துக்கலாம். முந்திரி வந்து கருது விடாமல் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வருங்க. இப்போ முந்திரி திராட்சை வந்து நல்லா வறுத்தாச்சுங்க. இதை ஒரு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர். இப்போ முந்திரி திராட்சை எடுத்துகிட்டு அதே கடாயிலே வந்து அந்த நெய்யிலே வந்து என்ன செஞ்சிடலாம்னா வந்து வறுத்துக்கலாங்க. ஸோ சேமியா வந்து நல்லா வறுத்தாச்சுங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இது வந்து நெய்யிலே வறுத்து போடும் போது வந்து டேஸ்ட் வந்து நமக்கு பாயாசம் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை வந்து நம்ம ஆல்ரெடி வேக வச்ச சவ்வரிசியில் வந்து இதை போட்டுடலாங்க. போட்டு இதையும் வந்து நல்லா வேகட்டும். போட்ட சேமியா வந்து நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ வந்து இதுக்கு தேவையான சர்க்கரை வந்து நம்ம போட்டுடலாங்க. சர்க்கரை வந்து நான் ஒரு கிளாஸில் வந்து 3/4 கிளாஸ் அளவுக்கு போடுறேங்க. உங்களுக்கு வந்து சுகர் வந்து எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் வந்து சுகர் வந்து கொஞ்சம் கம்மியாக தாங்க எடுத்துக்குவேன். சப்போஸ் நீங்கள் தூக்கலாக எடுத்துக்கிறோன்னா 1 கிளாஸ் போட்டுக்கோங்க. ஸோ சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சிருச்சிங்க. இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சையை இதில் போட்டுடலாம். ஸோ இப்போ வந்து பாயாசத்தை வந்து இறக்கிடலாங்க. இறக்கிட்டு நம்ம வந்து பால் காய்ச்சி விடலாம். அதுக்குள்ளேயே வந்து என்ன ஆகும்னா அந்த பாயாசம் வந்து நல்லா ஆறிடும். ஸோ இப்போ பால் வந்து நான் ஒரு பவுலில் எடுத்திருக்கேங்க. இந்த பாலில் வந்து நான் வந்து எதுவுமே தண்ணி எதுவும் ஆட் பண்ணலாங்க. பாக்கெட் பால் தாங்க எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து காய்ச்சிடலாம். இப்போ நம்மளுக்கு பாயாசம் வந்து நல்லா ஆறிடுச்சிங்க. அளவுக்கு வந்து பால் எடுத்துக்கிறேங்க. அந்த பாலையுமே வந்து நம்ம ஆற வச்சு தாங்க ஊற்றணும். சூட்டோடு ஊற்றக்கூடாதுங்க. இப்போ ஆற வச்ச பாலை வந்து இந்த பாயாசத்தில் ஊற்றிடலாங்க. இதுக்கு நமக்கு இப்போ சூப்பரான பாயாசம் வந்து ரெடி ஆயிடுச்சிங்க. எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப தண்ணியாகவும் இல்லை, ரொம்ப கட்டியாகவும் இல்லை, நல்லா பதமாக வந்திருக்குங்க. நமக்கு எப்பயுமே வந்து பாயாசம் வைக்கும் போது ஃபஸ்ட்டு வந்து சவ்வரிசி வேக வச்சுக்கோங்க. சவ்வரிசி வந்து ஒரு 3/4 வேக்காடு வெந்த பிறகு சேமியா போடுங்க. சேமியா போட்டு சேமியா வந்து டக்குன்னு வெந்துருங்க. அது வெந்த பிறகு வந்து சர்க்கரை போடுங்க. சர்க்கரை போட்ட பிறகு பாலை வந்து ஆற வச்சு ஊற்றுங்க. சூட்டோட ஊற்றிடாதீங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா பாயாசம் உங்களுக்கு அட்டகாசமாக இருக்குங்க. இப்போ நமக்கு சூப்பராக சவ்வரிசி சேமியா பாயாசம் வந்து ரெடி ஆயிடுச்சிங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். முடிஞ்சால் வந்து கமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டி3 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.